நம்முடைய பாட்டி காலத்து புடவைகள், நம்ம அத்தை பயன்படுத்தினது, அம்மா பயன்படுத்தினது, இந்த புடவை எல்லாம் ரொம்ப நஞ்சு போயிருக்கும். இது ஒண்ணுத்துக்குமே உதவாதுன்னு தூக்கி போடக்கூடிய விஷயம். நமக்கு அதிலிருந்து ஒரு பணம் வருது. அந்த பணத்திலிருந்து ஒரு மெமரபிளா ஒரு பொருள வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் வந்து கர்ணன் பட்டு சென்டர் பத்தி இன்ஸ்டாகிராம்ல ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தேன். சரி நேர்ல போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஒரு கரை படிஞ்ச வேஷ்டி, ஒரு டிஷ்யூ சாரி, மடிசார் ஒன்று, மைசூர் சில்க் ஒன்று, இந்த 4ம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெள்ளி, காப்பர், மிக்ஸ்டு ஜரிகைன்னு 3 டைப் இருக்கு. இதை எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? இது காமிச்சிடுறேன் மேடம். ஓகே. இது காப்பர் கலர்ல வந்துச்சு மேடம். இது Okay. போகாது. இது வந்து கேஜ் கணக்கு தான் போகும். ஓகே. இந்த நீங்க எடுத்து இந்த மைசூர் சில்க்கு ஒயிட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 9 கஜம் கூரை புடவை இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஒயிட்டா இருக்கு. இது எதுவுமே எல்லாமே நீங்க எடுத்து வந்து எல்லா சாரீஸ் போகும் மேடம். இதெல்லாம் பழைய காலத்து சாரீஸ் தான். ஓகே. இது எடுத்துக்கிறேன். பட்டுப்புடவை மட்டும்தான் எடுப்பீங்களா? இல்லை மேடம், பட்டு புடவை, மைசூருக்கு, ஜார்ஜெட், பர்னாஸ், கொட்டிக்காசு, பட்டு பாவாடை, பட்டு வேஷ்டி, ஜாக்கெட், கிழிஞ்சு புடவை போட்டு ஜெரிகை போட்டு எந்த சம்மந்தமான புடவை எந்த புடவையாக இருந்தாலும், எந்த ஜாக்கெட்டு அங்கோஸ்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அங்கே எடுத்துப்போம் மேடம். ஓகே. நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் கட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஏஜ் ஆனோன்னு இந்த மாதிரி கந்தலை கிழிஞ்சிருச்சு. பட் இதை வந்து தூக்கி போடாம அழகா நீங்க அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கர்ணன் பட்டு சென்டர். நான் இப்போ வந்திருக்கிறது டி நகர் பிரான்ச். உங்களுக்கு பக்கத்துல எந்த பிரான்ச் இருக்குதோ அங்க நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கால் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. வரும்போதே உங்களுக்கு அந்த வேல்யூவேஷன் பண்ணி அப்படியே பணம் கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.